கையை பார்க்குறோம் சார். கையை பார்த்தோன்னே புத்தி ரேகை நல்லா இருக்கு. புத்தி ரேகை நல்லா அப்படி கரெக்டாக இதே மாதிரி இருந்துருச்சுன்னா நல்ல பணம் சம்பாதிக்கக்கூடிய நிபுணராக இருப்பார்கள். இந்த இருதய ரேகையும் நல்லா இருக்கணும். இருதய ரேகை அளவுக்கு புத்தி ரேகை நீளமா, இருதய ரேகை புத்தி ரேகை எவ்வளோ நீளம் இருக்கோ அதே அளவுக்கு இருதய ரேகை நீளமாக இருக்கணும். அப்போ நல்ல இதயம் படைத்தவராக பொருளோடு வாழ்வார் அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ இருதய ரேகை சின்னதாக இருக்குது சார். இப்போ இந்த சனிமேட்டு வரைக்கும் தான் இருதய ரேகை வருது, புத்தி ரேகை நீளமாக இருக்குது. இப்போ இவர்கள்லாம் பணத்தை சம்பாதிக்கிறத வட்டி கூட்டு பணம் சம்பாதிக்கக்கூடிய நிறைய பேருக்கு இந்த இருதய ரேகை கம்மியாக இருக்கும், இதயம் கம்மியாக இருக்கும். அவங்களுக்கு பணம் சம்பாதிக்கணுங்கிற ஆசை நிறைய இருக்கும், பணம் நிறைய சம்பாதிச்சிருவாங்க, இதயம் இல்லாதவர்களாக இருப்பார்கள். நம்ம கை ரேகையை பார்த்தோம்னா ஒரு சில ரேகை இந்த மாதிரி இருதய ரேகை கம்மியாக இருக்குது, புத்தி ரேகை நல்லா இருக்குன்னா பணம் மட்டும் சம்பாதிக்கணும்னு வாழ்க்கையில் நினைப்பாங்க, வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துருவாங்க. ஆனால் இதயத்தோடு அடுத்தவர்கள் போற்றக்கூடிய அளவுக்கு